தந்தை என்னைய தொடர்பு கொண்டார். தன்னுடைய மகனை வந்து ஒரு ஹீரோவாக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஒரு ஆடிஷன் கூப்பிட்டோன்னே ஆடிஷனில் வந்து எனக்கு சத்யாதேவி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்தா யாரா அந்த பொண்ணு, கருப்பு கேரஜியா மாதிரி இருக்கேன், சின்ன பொண்ணாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக பண்ணுவேன். நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் ஜெயிக்க முடியாது. இந்த இந்த ஒரு முழு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோடிப்பன் சின்னத்தனம் வந்து அமெரிக்கன் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு. என்னுடைய மிகப்பெரிய சவாலே என்னென்னா, ஒரு படம் உள்ளூர்லேயும் அன்பை பெறணும், உலக மக்கள்கிட்டையும் அன்பை பெறணும். இப்போ நடிகர் விஜய் சேதுபதி பிக் பாஸ் போயிட்டாரு, நீங்கள் பிக் பாஸ் போக வாய்ப்பு இருக்கா? உலகமே பிக் பாஸ், ஒவ்வொரு குடும்பஸ்தனுமே பிக் பாஸ் தான். முதல்வர் ஸ்டாலின் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்கு. பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் விட்டுருக்காங்க. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தோட இயக்குனரான சீனு ராமசாமி இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படம் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பர்சனலான கொஸ்டின்ஸும் கேட்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படம் உருவான விதம் எப்படி? அதாவது இது ஏதாச்சும் ஒரு உண்மையான ஒரு கதையை மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா, இல்லாட்டி உங்களோட லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை வச்சு நீங்க இந்த படத்தை உருவாக்கி இருக்கீங்களா? ஒரு கதை அப்படிங்கிறது ஒன்று நான் பார்த்தது அல்லது நான் வாழ்ந்தது, எனக்கு தெரிந்தது. அப்புறம் இந்த தொடர்ந்த இந்த வாழ்க்கையில் இந்த 50 வயசு வரைக்கும் நம்ம சிந்தித்தது இது எல்லாமே அடங்கியது தான். ஸோ இதில் ஒரு பியூரான ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கைக்குமான ஒரு எபிசோட். ஸோ அந்த புள்ளியில் இருந்து அந்த படம் ஆரம்பிச்சது. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு கற்பனையான ஒரு கதை தான். இது நிஜ கதையெல்லாம் கிடையாது, ஒரு கற்பனையான ஒரு கதை தான். இதில் இருக்க சில சம்பவங்கள் வேணால் உண்மையாக இருக்கலாம், மற்றபடி இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கதை. இப்போ அண்ணன் தங்கச்சியோட பாசம் அந்த மாதிரியெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய கதை வந்திருக்கு தமிழ் சினிமாவில். அந்த படத்துலேருந்து இந்த படம் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகிருக்கும், எந்த அளவுக்கு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண வைக்கும்? அதாவது என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து உறவுகள் எப்பவுமே பழசாகிறது. குறிப்பாக அந்த உறவுகளுக்காக சித்தப்படுற வியர்வையும் பழசாகிறது இல்லை. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு உறவு வந்து தமிழ்நாட்டில் தான், குறிப்பாக தமிழர்கள்ட்ட தான் அண்ணன் தங்கைக்கு, தங்கை அண்ணனுக்கு ஆக நிற்கிறது அப்படிங்கிறது. ஒரு தங்கைக்கோட குழந்தைகளுக்கு அவன் தாய் மாமனாக மாறுறான். தாய் மாமன்னா அவன் தாய்க்கு சமமானவன். அவங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவன். ஸோ கல்ச்சுரலாக வந்து இந்த உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது நம்மளுடைய நேட்டிவிட்டியில். இப்போ இது வந்து இந்த ஒரு முழு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளியை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இந்த முழு படத்துடைய கதையோட அம்சமே வேறு, சரிங்களா? இன்றைக்கி நான் வந்து நிராகரிக்கப்பட்டேன், நான் புறக்கணிக்கப்பட்டேன், நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்தம்பித்து நிற்கிற இளைஞர்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது, மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் இருக்குது. கடுமையாக தன்னலம் பாராமல் உழைச்சா முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த படத்தில் இருக்குது. ஸோ அப்படி கைவிடப்பட்ட 2 ஜீவன்கள் எப்படி வளர்ந்து ஆளாகி மரமாகி நிழலானாங்க அப்படிங்கிறத இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தோடைய கதை. செல்லத்துறையா இதில் ஆக்ட் பண்ண ஏகனை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஆக்டர் ஏகனை, அந்த படம் இவரோட ஃபர்ஸ்ட் படமும் கூட. ஆக்சுவலாக ஏகன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னை செலக்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா தான். அவங்க அப்பா ஒரு தந்தை என்னைய தொடர்பு கொண்டார். தன்னுடைய மகனை வந்து ஒரு ஹீரோவாக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். இப்போ நான் சொன்னேன், சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன், பட் என்கிட்ட இருக்க கதைக்கு உங்களுடைய மைந்தன் பொருந்தி போனால் கண்டிப்பாக நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஏகனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சு. அந்த கணக்காலம் காலங்கள், அந்த விஜய் டிவி எபிசோட்ஸ்லாம் நடித்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வர வச்சு பார்த்தேன். ஒரு 22 வயசு பையன், கண்டிப்பாக இந்த கதைக்கு சரியாக இருக்கும்னு நான் நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து யோகி பாபு ஒரு முக்கியமான பில்லராக இந்த கதையில். இது வரைக்கும் நீங்கள் சினிமாவில்
பார்த்த அவரோட நடிப்பில் வந்து கண்டிப்பாக அதில் வேறையாக இருக்கும், கண்டிப்பாக வேறையாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பெரியசாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இப்படி சகாய பிரிகிடா, சத்யாதேவி, இப்படி நிறைய, அதே மாதிரி தினேஷ் அப்படின்னு இப்படி நிறைய யூடியூபர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேமரா பற்றி தெரியுது, கேமரா எங்கே வச்சா நம்ம எங்கே நிற்கணுன்றது தெரியுது, கேமரா நாலேஜ் அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபியர் இல்லை. ஸோ இவங்க எல்லாரையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, எல்லோரும் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள இந்த கதையோட மாந்தர்களாக மாற்றினது தான் என்னோடய வேலை. ரொம்ப கஷ்டமாகவே இல்லை அவங்களெல்லாம் நடிக்க வைக்கிறதுக்கு. ஆமாம், அவங்க எல்லாத்தையுமே வந்து அப்புறம் இந்த கதைக்கு என்ன தேவையோ, இந்த திரைக்கதைக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு மிக சிறந்த நடிப்பாக இந்த படத்தில் வாங்கப்பட்டிருக்கு. ஆமாம், அந்த படத்தில் அவங்க தந்திருக்காங்க. சத்யாதேவி சொன்னாங்க அவங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைலை பார்த்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆடிஷன் கூப்பிட்டீங்க. நான் ஆடிஷன் கூப்பிட்டோன்னே அவங்க ஆடிஷனில் வந்து எனக்கு சத்யாதேவி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்தா யாரா அந்த பொண்ணு, ஒரு கருப்பு கேரஜியா மாதிரி இருக்கேன், சின்ன பொண்ணாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக பண்ணுவேன், வர சொல்லுங்கன்னு வர சொல்லி பார்த்தேன். ஏகனுக்கு தங்கச்சி. சரி ஓகே வந்தோடனே அது வந்து ஆடிஷன் வந்துச்சு. ஆடிஷன் வந்துட்டு தர்மதுரை படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுகிற வசனத்தை பேசிச்சு ஆடிஷனில். பேசின உடனே பார்த்தேன், நல்லா பேசிச்சு. சரி ஓகே செலக்டட். அப்படி எல்லாரையுமே நம்ம வந்து பிரீடா வந்து ஏற்கனவே நான் இடிமுழக்கம் படத்துக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு ஒரு 3 கெட்டப் இருந்துச்சு அந்த படத்தில். அதனால அதை நான் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு கல்யாணமான பொண்ணு, அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு தாயின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அது இந்த பிரீடா அப்போ பண்ண வைக்க முடியாது, அதனால் அப்போ வேணான்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த படத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு, சரி வாங்கன்னு சொல்லி போட்டு பண்ண வச்சது. ஸோ அப்படி ஸ்டார் காஸ்டிங்காக வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பிளட்டாக இருக்குது. நான் அவங்க அப்பாட்ட அதான் சொன்னேன், சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றதுக்காக நான் படத்தை எடுக்கிற ஆள் கிடையாது. எனக்கு எல்லாமே சரியாக பொருத்தி போனால் நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தில் நான் எப்போயுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாமே சரியாக அமைஞ்சிச்சு. இந்த கோழிப்பண்ணை செல்லதுரை பிறந்துச்சு. இந்த படத்தில் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு யாரோட நடிப்பு ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது? இல்லை, இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா, அதாவது ஒரு திரைக்கதையோட தேவைக்கு, அளவுக்கு, அந்த காட்சியோட தன்மைக்கு ஒரு இயக்குனராக நான் விரும்புகிற ஒரு மையக்கோட்டில் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அவங்ககிட்டருந்து எவ்வளோ அளவு தேவையோ அதை மட்டும் நான் பெர்ஃபெக்டாக அவங்ககிட்டருந்து நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த படத்தில் யோகி பாபு சாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை விட இதில் அது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் கண்டிப்பாக. அந்த 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 பெர்ஃபார்மன்ஸு அது ஏகன் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு, செல்லதுறையாகவே மாற்றியாச்சு. முதல் நாள் ஷூட்டிங்கில் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏகன்ட்ட எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூட்டிகிட்டு போய் ஒரு லோக்கல் சலூனில் உட்கார வச்சு முடி வெட்டி, ஒரு ப்ரொடியூசர் பையன், சார் எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு முடி வெட்டுவாங்கன்னு சொல்லி தான் நான் அங்கேயே யோசிச்சிருப்பேன், என்னடா ஐயோ அப்படின்னு. பட் அதெல்லாம் என்ன சொன்னாங்க, நான் கூப்பிட்டோடனே கூடயே வந்து நான் கூட்டிகிட்டு போய் லோக்கல் கடையில் வச்சு முடி வெட்டி தலையை சீவி அந்த ஊர் பையனை ஒரு வேஷ்டியை கொடுத்து, ஸோ அந்த ஊர் பையனை நம்ம அதை வந்து மாற்றி பர்ஃபெக்டாக, ஆமாம், அதை வந்து டெடிக்கேஷனாக இருந்தனால தான். அதான் நான் சொல்கிறேன், ஒரு இயக்குனர்ன்றவன் நடிப்பு சொல்லித்தர்ற வாத்தியார் கிடையாது, நடிப்பை வாங்குறவன். அப்போ நடிப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுட்டா தான் உங்கள்கிட்ட நான் வாங்க முடியும். இப்போ ஒரு சீன் 2 சீன் அந்த ஊர் பொதுமக்கள் நடிக்க வைக்கிறோம், அது வேறு. அது அந்த நேரத்தில் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அவங்க வாங்கிடுவோம். பட் ஒரு ஹோல் ஃபிலிமில் வந்து ஒரு கேரக்டரை தாங்கி நிற்கிறவங்களுக்கு ஒரு மீட்டர், அந்த மீட்டரில் அளவாக அதில் அது போகணும். கொஞ்சம் மிகையானாலும் அது தப்பாக போயிடும். ஸோ அப்படி எல்லாருமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நீங்கள் ஒரு பொது மேடையில் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இன்டர்வலே இருக்கக்கூடாது படங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி கண்டினியூஸாக இன்டர்வலே இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் படம்னா 2.5 மணி நேரம் எப்படி நம்மளால்? இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு இன்டர்வல் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு படம் வந்துடும். அந்தளவுக்கு கம்மி பண்ணிடலாம். ஆமாம், உங்களுக்கு இப்போ கதைக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் இந்த ஆனானப்பட்ட ஜேம்ஸ் பாண்ட் படமே 2 மணி நேரம் வந்துருச்சு.
இப்போ எல்லா படங்களுமே வந்து உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் படத்தோட அந்த டைமிங் டியூரேஷன் செலவு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே குறைஞ்சிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் கதை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் ஆகும். அப்புறம் தமிழ் சினிமாவில் ஜேர்னல்ஸ் பறக்கும். இது த்ரில்லர், இது க்ரைம் த்ரில்லர், இது வந்து ஹாரர் மூவி இப்படி நிறையா வச்சுருக்காங்க இல்லையா. இது ஃபேமிலி மூவி இதெல்லாம் கிட்ஸ் மூவின்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. இது மாதிரி நிறைய பிரிவுகளில் படங்கள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தமிழ் படத்தில் எல்லாத்தையுமே கேட்குறோம். நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கோழிப்பண்ணை செல்லதுரை படம் அமெரிக்காக்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கோழிப்பண்ணை செல்லதுரை வந்து அமெரிக்கன் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு. வர 18ஆம் தேதி அங்கே ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய மிகப்பெரிய சவாலே என்னென்னா, ஒரு படம் உள்ளூர்லேயும் அன்பை பெறணும், உலக மக்கள்கிட்டையும் அன்பை பெறணும். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படத்துக்கு மேலே. சரி, அந்த அமெரிக்கா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆனதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அது? இல்லை, இப்போ வந்து இன்னும் 2 ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு. இன்னும் நியூயார்க்லேயும் செலக்ட் ஆகிருக்கு, நியூயார்க்லேயும் செலக்ட் ஆகிருக்கு, இன்னொரு ஃபெஸ்டிவலையும் செலக்ட் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான அமெரிக்காவில் இம்பார்ட்டன்ட் 25 வருஷமாக நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் அறிவிக்காமல் இருக்கோம். அதை பற்றி பெரிய பெருசாக சொல்லிக்கலாம். இப்போ ஒன்றும் அறிவிக்காமல் இருக்கோம். இப்போதைக்கு இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மட்டும் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மட்டும் நாங்கள் ஆக்லாண்டில் மட்டும் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஸோ இப்போ பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னா, சமீப காலமாக மக்கள்கிட்ட வந்து சிலர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி படங்கள் வந்து வெகுஜன மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு. அப்படி கிடையாது. இந்த படத்துக்கும் அங்கே திரையிடுற படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே இங்கே காட்டப்படுற அதே படம் அங்கே திரையிடப்படலை. இங்கே நம்ம மக்களுக்கு தகுந்த மாதிரி சில பாட்டெல்லாம் இருக்குது, மியூசிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே அப்படி கிடையாது, பாட்டு இருக்காது, ஒரு கதை மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்படி 2 வெர்ஷன், ஒரு டைரக்டர் வெர்ஷன், ஒரு தியேட்ரிக்கல் வெர்ஷன், ஃபெஸ்டிவல் வெர்ஷன், ஒரு இப்படி 2 வெர்ஷன். நான் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கும்போதே, ஷூட்டிங்கில் எடுக்கும்போதே சில ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன். இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த வெர்ஷனையும் நான் வெளியிடுவேன். இன் ஃப்யூச்சரில் ஓடிடிலேயோ அல்லது எதுலேயோ வந்து ப்ரொடியூசர்ஸோட அனுமதியோட அந்த வெர்ஷனையும் நாங்கள் வந்து வெளியிடுவோம். ஸோ இப்போ தியேட்ரிக்கல் தான், இப்போ தியேட்ரிக்கல் வெர்ஷன் தான். இந்த முழு 5 பாடல்கள் என்ஆர் ரகுநந்தனோட மிகச்சிறந்த இசையில் பாட்டு வந்திருக்கு. நீ பாட்டு கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் எஸ்பிபி சரண் பாடியிருக்காரு. அந்த பாட்டு நாங்கள் எஸ்பிபி சாருக்கு நாங்கள் ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஜேஸ்தாஸ் சாரோட சன் பாடியிருக்காரு, விஜய் ஜேஸ்தாஸ் பாடியிருக்காரு, சின்மயி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதுமாதிரி கங்கைமரன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, சைந்தவி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. சைந்தவி அண்ட் அரவிந்தாக்ஷன் தான் வந்து என்னோட நீர்ப்பறவை படத்தில் யார் வீட்டு மகனோ தாய் வீடு வந்தது பிள்ளைன்ற பாட்டில் அறிமுகமான தம்பி. அது 2012. ஸோ அந்த தம்பி இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காப்புல. அப்படி ரொம்ப ஒரு எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ஒரு படம் வந்திருக்கு. இது மக்கள்கிட்ட பெரிய நன்மதிப்பையும் அதே சமயத்தில் பெரிய அன்பையும் பெறும்னு நான் நம்புகிறேன். இப்போ நடிகர் விஜய் சேதுபதி பிக் பாஸ்க்கு போயிட்டாரு, நீங்கள் பிக் பாஸ் போக வாய்ப்பு இருக்கா? அவரும் பெரிய நடிகர் போயிட்டாரு, இல்லை அவர் அளவுக்கு பெரிய இயக்குனர் கிடையாது. அங்கே போகிற அளவுக்கு நான் பெரிய இயக்குனர். அது இல்லாமல் அவர் ஹாஸ்டாக தான் போயிருக்காரு. அவர் ஹாஸ்டாக போயிருக்காரு. கமல் சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் பண்ண இடத்த வந்து இப்போ இவர் போய் ஃபில் பண்ணுறாரு. நான் போனால் என்னை அந்த கூண்டில் அடைச்சிருவாங்க. அந்த கூண்டில்னா 365 நாள் நான் உள்ளே இருக்கணும். உள்ளேருந்து இப்போ வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது? அதனால் வந்து பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சாலும் போக மாட்டிங்களா? இந்த உலகமே பிக் பாஸ் தான். இந்த உலகமே வந்து பிக் பாஸ் தான். ஒவ்வொரு குடும்பஸ்தனுமே பிக் பாஸ் தான். பிக் பாஸ்ன்னு சொல்கிறத விட அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷன்தான். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம வாழ்க்கையே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? கண்ணுக்கு தெரியாத பல பேர் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பிக் பாஸ் வீட்டில் போய் நம்ம அடையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொது மேடையில் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குது, பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் விட்டுருக்காங்க, ஸோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து அது வந்து கோபமாக சொல்லலை, அன்பாக தான் சொல்லியிருக்கேன், நன்றி சொல்லியிருக்கேன்.
ஓ, பெண்களுக்கு மட்டும் விட்டுருக்கீங்க, ஆண்களுக்கு அப்படி இல்ல, அந்த சொல்லலை மாதிரி நான், இல்ல. நன்றி தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து வெளியில் வர்றாங்க, இப்போ வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகிறாங்க, வெளியில் வர்றாங்க, சாயந்தரம் ஆனால் பூங்காவுக்கு போகிறாங்க, ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. நான் சொல்கிறது புரியுது, அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, பயணம் நடக்குது. ஸோ அந்த பயணத்தில் அவங்க ஒரு சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான், அது காரணம் மிக முக்கியமானது. அந்த இலவச பஸ்ஸுங்கிறது ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு உதாரணத்தை நான் வந்து சொன்னேன். உண்மையிலே இது ஒரு நல்ல திட்டம். அதை நான் உண்மையிலே நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். முதல்வர் அவர்களுக்கு நான் எப்போயும் நன்றி சொல்லிடுறேன். கோழிப்பண்ணை செல்லதுரை படம் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் விஷயங்களையுமே நிறைய சொன்னீங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக இன்னும் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. 2007 என்னுடைய ஜேர்னி தொடங்குச்சு. கூடல் நகர்னு ஒரு படம் நான் ஆரம்பித்தேன். அது சமத்துவபுரத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய படம். அது புணர் இருக்கிறவங்க தான் கதாநாயகி அந்த படத்தில். ஸோ அன்னைக்கு தொடங்கின அந்த பயணம் கிட்டத்தட்ட இந்த 15 வருஷமாக 17 வருஷமாக இன்றைக்கி 2024. ஸோ இந்த 15-16 வருஷமாக மக்களோட ஆதரவில் போய்கிட்டு இருக்கு. இது சீனிராமசாமியோட படம். கண்டிப்பாக நான் மக்களை இந்த படம் ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக மக்களை ஏமாத்தாது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.